வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. புதுவையில் பெய்து வரும் கனமழையினால் சாக்கடை கலந்த நீரில் தத்தளிக்கிறது புதுவை. தொடர் மழையால் தண்ணீரில் மிதக்கும் புதுவை. பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு போர்க்கால நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ரத்த தான விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் புதுவையில் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் அஷ்ரப். இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பெய்து வரும் கனமழையினால் நகர பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. வாய்க்கால்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பு காரணமாக அனைத்து வீதிகளில் சாக்கடையுடன் மழைநீர் தேங்கி நிற்கிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள காலகட்டத்தில் வங்கக்கடலில் கடந்த புதன்கிழமை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்காக நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி நீடிக்கிறது. இதனால் வியாழக்கிழமை காலையிலிருந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் காலையில் இருந்து பெய்து வரும் தொடர் மழையால் நகர பகுதியில் தத்தளிக்கும் நிலைமை காணப்படுகிறது. நகர பகுதிகள் வழியாக செல்லும் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் அனைத்து வீதிகளிலும் சாக்கடையுடன் மழைநீர் தேங்கி நிற்கிறது. வீதிகளில் உள்ள வாய்க்கால்களில் சில தினங்களாக தூர்வாரப்பட்ட பின்னர் ஸ்லாப்புகள் முறையாக மூடப்படாமல் இருப்பதால் அவ்வழியை நடந்து சென்றோரும் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்களும் தவறி விழுந்து காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் மூன் டிவி செய்தி குழுவினரும் தப்பவில்லை. வீடுகளில் வெளியேறும் கழிவுநீர் குழாய்கள் அனைத்து பாதாள சாக்கடையுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் கழிவுநீர் வெளியேறாமல் வீடுகளுக்குள் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு துன்பத்திற்கு உள்ளாகினர். தொடர் மழையினால் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படும் புதுவை ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் பகுதி மக்கள் கடந்த 2 தினங்களாக நிம்மதியை இழந்துள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பெய்த மழைநீர் வடிந்து நிம்மதி பெருமிச்சு விட்ட நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையினால் இப்பகுதியை சேர்ந்த மக்கள் நிலை குலைந்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் இங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை போக்க இதுவரை இருந்த அரசும் தற்போது உள்ள அரசும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் புகார் தெரிவித்தனர். இது மட்டுமில்லாமல் நகர பகுதியில் வாய்க்கால்கள் செல்லும் பகுதிகளில் இருபுறமும் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளிக்கிழமை காலை முதல் மாலை வரை பெய்த மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் வெளியேற முடியாத நிலைமை காணப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பெய்த மழைக்கு பின்னர் மூன் டிவி செய்தி குழுவினர் நகர பகுதி முழுவதும் நடத்திய ஆய்வில் புதுவை நகரத்தில் உள்ள அனைத்து தெருக்களிலும் மழைநீர் வடிய வழி இல்லாமல் சாக்கடையுடன் தேங்கியதை காண முடிந்தது வேதனைக்குரியது. புதுவையில் பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட உழவர்கரை தொகுதி பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் பன்னீர்செல்வம் அங்குள்ள நீரினை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுவையில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. புதுவை ரெயின்போ நகர், வெங்கடா நகரில் மழைநீர் பாதிப்பினால் அங்குள்ள மக்களின் நிலை பரிதாபத்திற்குரியது. இதேபோன்று அமைச்சர் பன்னீர்செல்வம் பூமியான்பேட்டை, பாவாணன் நகர், பவள நகர், ஜவஹர் நகரில் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளை பார்வையிட்டு அவற்றினை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டார். புதுவையில் பெய்து வரும் கனமழையால் அனைத்து பகுதிகளும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் அதிகமாக தேங்கி நிற்பதால் அங்கு வசித்த மக்கள் தங்க வழி இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதனால் அவர்களுக்கு உணவு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுவை நகரின் முக்கிய பகுதியான இந்திரா காந்தி சதுக்கம் ஆண்டுதோறும் மழை காலத்தில் பாதிக்கப்பட்டு வருவதால் அங்கு அமைக்கப்பட்டு வரும் பாதாள சாக்கடை பணிகள் முழுமை பெறாமல் உள்ளது. இதனால் அங்கு தேங்கும் தண்ணீர் ஏரி போன்று காட்சியளிக்க அதில் வாகனங்கள் படகு போல தவழ்ந்து செல்கின்றன. புதுவையில் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மாலை வரை பெய்த மழையினால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தேங்கி நின்ற மழை நீரால் நனைந்து பழுதானதில்
அனைத்து தெருக்களிலும் வாகனங்களை தள்ளி செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தது. புதுவையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்ற இரத்த தான விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தினை அதன் தலைவர் அஷ்ரப் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் இரத்த தான விழிப்புணர்வு வாகன பிரச்சார துவக்க நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை அன்று காலை புசி வீதியில் நடைபெற்றது. இதனை புதுவை மாநில தலைவர் அஷ்ரப் துவக்கி வைக்க மாவட்ட செயலாளர் வலுவுல்லா, பொருளாளர் காஜா கமால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முகமது சலீம், மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன், மூன் டிவியின் மேலாம் இயக்குநர் பிரசாத் ராவ் மற்றும் பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் 2 தினங்கள் நடைபெற்ற குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் 6 குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் இந்த குழுவினர் தேசிய மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டு திட்டத்தினை கல்வித்துறையின் மாநில பயிற்சி மையத்துடன் இணைந்து அறிவியல் இயக்கம் செயல்படுத்தி வருகிறது. இந்த ஆண்டு நிலவலம் என்ற தலைப்பில் மாவட்ட அளவில் 1000 மாணவர்கள் கலந்து கொண்டு 200 ஆய்வு அறிக்கையினை சமர்ப்பித்தனர். இதிலிருந்து 30 ஆய்வறிக்கைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுவை மாநில 19வது குழந்தைகள் அறிவியல் மாநாடு ஜவஹர் பால்பவனில் கடந்த புதன்கிழமை காலை துவங்கியது. இதில் புதுவை, காரைக்கால், மாஹி, ஏனாம் பிராந்திய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக மாநாட்டில் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்படும் 6 குழுக்களின் தலைவர்கள் டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை ஜெய்ப்பூரில் நடைபெற இருக்கும் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். புதுவை வேதபுரீஸ்வர் கோவிலில் நடைபெற்ற ஐயப்ப சுவாமி ஆராட்டு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாரதிபுரத்தில் அமைந்திருக்கும் ஐயப்ப சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத துவக்க நாளான நவம்பர் 17ஆம் தேதி விரதமிருந்த பக்தர்களுக்கு குருசாமியால் மாலை அணிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கோவிலின் பிரம்மோற்சவ விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை பள்ளி வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்று வேதபுரீஸ்வர் கோவில் குளத்தில் சுவாமிக்கு ஆராட்டு, அதனைத் தொடர்ந்து வீதி உலா போன்றவை நடைபெற்றது. இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை கலசாபிஷேகம், புஷ்பாபிஷேகம் போன்றவை நடைபெறுவதுடன் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று தங்கும் விடுதியுடன் பக்தர்களின் வசதிக்காக யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணா நகரில் 3 மணி நேரம் தோண்டி சடலத்தை கண்டெடுக்க முடியாத போலீசார் அடையாளம் காட்டியவர்களுடன் திரும்பி சென்றனர். சுனாமி குடியிருப்புகளில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு. அடிப்படை வசதிகள் இல்லாமல் கட்டப்பட்டுள்ள வீடுகள் குறித்து மீனவர்கள் சராமரி புகார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு அப் டு 35% ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு
25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மரமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. வந்தது இங்கே வந்தது குளிர்காலம். தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணன் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது இங்கே வந்தது குளிர்காலம். தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது இங்கே வந்தது குளிர்காலம். தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணன் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது இங்கே வந்தது குளிர்காலம். தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. கனவுகள் தங்க கனவுகள், கனவுகள் மங்கை கனவுகள், எல்லாமே நிறைவேறும் இங்கே. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை வாலிபரை கொன்று புதைத்த வழக்கு தொடர்பாக புதுவையில் 3 மணி நேரம் தோண்டியும் சடலம் கிடைக்காததால் போலீசார் ஏமாற்றம் அடைந்தனர். சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த மீனவர்கள் செல்லத்துறை, வேலு ஆகியோர் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக தமிழக முன்னாள் அமைச்சர் KP சாமி மற்றும் அவரது தம்பிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் சரணடைந்த யோபு, டைசன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தியதில் செல்லத்துறையை கொன்று அவரது உடலை கிருஷ்ணா நகரில் புதைத்து விட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து யோபு, டைசன் ஆகியோரை அழைத்துக் கொண்டு புதுவை வந்த சென்னை போலீசாரிடம் கிருஷ்ணா நகர் 12வது குறுக்கு வீதி அருகே சடலத்தை புதைத்த இடத்தை குற்றவாளிகள் அடையாளம் காட்டினர். இதனால் அங்கு கிரேன் மூலம் 3 மணி நேரம் தோண்டியும் சடலம் கிடைக்கவில்லை என்பதால் ஏமாற்றம் அடைந்த போலீசார் சென்னை திரும்பினர். புதுவை அருகே காலாப்பட்டில் சுனாமி வீடுகள் கட்டியதில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதுடன் மீனவர்களிடம் விசாரணை நடத்தினர். புதுவை அருகே காலாப்பட்டில் சுனாமி குடியிருப்புகள் கட்டப்பட்டதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இதன் தொடர்ச்சியாக காலாப்பட்டில் கட்டப்பட்டுள்ள சுனாமி குடியிருப்புகளை சிபிஐ அதிகாரிகள் வியாழக்கிழமையன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதன் பின்னர் சுனாமி குடியிருப்பு தொடர்பாக மீனவர்களிடமும் விசாரணை நடத்தினர். அப்போது மீனவர்கள் சுனாமி குடியிருப்பில் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாதிருப்பதை சுட்டிக்காட்டினர். இதனைத் தொடர்ந்து தர கட்டுப்பாட்டு நிறுவன அதிகாரிகளிடம் வீடுகளின் தரம் குறித்து கேட்டறிந்தனர். புதுவை சோசியத்தே பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ கருத்தரங்கில் உடல் ஆரோக்கியம் குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை சோசியத்தே பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் உடல் ஆரோக்கியமும் சுகாதாரமும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் ரகுநாதன் வரவேற்புரையாற்ற தாளாளர் மாணிக்கம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் தமிழ்மாறன் உடல் ஆரோக்கியம் சுகாதாரம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து அவர் மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். இதில் பள்ளி ஆசிரியர்கள், நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காணாமலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் எல்சிடி, எல்இடி, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 978699097.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 78 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 79 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் கனமழை பொழியும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 7 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 7 அடியாக காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. புதுவையில் பெய்து வரும் கனமழையினால் சாக்கடை கலந்த நீரில் தத்தளிக்கிறது புதுவை. தொடர் மழையால் தண்ணீரில் மிதக்கும் புதுவை. பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு போர்க்கால நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ரத்த தான விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் புதுவையில் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் அஷ்ரப். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.